வணக்கம். இந்த மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? விஜய் அவர்களுடைய பரப்புரையின் போது சேலத்துல இன்னைக்கு நடந்திருக்கு இல்லையா? மத்தியானம் விஜய் அவர்களுடைய பரப்புரையின் போது இன்னைக்கு மறுபடியும் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்குது. ஏற்கனவே இதற்கு முன்னாடி கரூர்ல வந்து 41 பேர் இறந்து போனாங்க. விஜய் அவர்களை பார்க்க வந்து இன்னைக்கு ஒரு மரணம் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது பரப்புரையின் போது இன்னைக்கு ஒரு மரணம் நிகழ்ந்திருக்குது. மொத்தம் 42 பேர் இன்னைக்கு இறந்திருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி விஜய் அவர்களை பார்க்க வரும்போது வழியில அப்படி இப்படி மட்டும் ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருக்காங்க. அது கணக்குல வரல. அப்போ 41 கரூர்ல, இன்னைக்கு சேலத்துல 42. 42 மரணம் ஆயாச்சு. இனி அடுத்தது எங்க போவாரு? திருநெல்வேலி போவாரு, அடுத்தது தஞ்சாவூர் போவாரு, அப்புறம் நாகர்கோவில் போவாரு, கன்னியாகுமரி போவாரு, வேற இருக்க எல்லா கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லா ஊர்களுக்கும் இவர் பரப்புரை அப்படிங்கிற பேர்ல 10 பேர், 20 பேர், 40 பேர் அப்படின்ட்டு இவரை பார்க்க வந்து இறந்து போயிட்டே இருப்பாங்க. இதை வந்து வேடிக்கையே பார்த்துட்டு இருக்கோம் இந்த அரசுகள், அப்படிதானா? இந்த அரசுகள் வந்து வேடிக்கையே பார்த்துட்டு இருக்கோம். விஜய் மீது ஒரு வழக்கம் போடாது இந்த அரசுகள், அப்படிதானா? அப்போ வந்து இங்க நம்ம என்ன கேள்வி எழுது, இங்க என்ன கேள்வி எழுது? இதை வந்து சகித்துக்கிட்டு போகுதா அந்த அரசுகள்? மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இதை வந்து சகித்துக்கிட்டே போகுதா? அப்ப தொடர்ச்சியாட்டு ஏன் அனுமதிக்கிறீங்க? விஜய் அவர்களை வந்து பரப்புரைக்கு எதுக்கு அனுமதிக்கிறீங்க? விஜய் அவர்களுடைய கட்சியை வந்து தொடர்ச்சியாட்டு நீடிக்கிறதுக்கு எதற்கு அனுமதிக்கிறீங்க? இப்படி வந்து தொடர்ச்சியாட்டு இறப்புகள், மரணங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கும் போதே நீங்க வந்து தடுக்கண்டாமா? கரூர்ல நடந்த போதே இனி விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு பேன் அப்படின்னு சொல்லி முதல்ல நிறுத்தி இருந்தாக்கி இன்னைக்கு ஒரு மரணம் நிகழ்ந்திருக்குமா? நிகழ்ந்திருக்குமாங்க? கேள்வி அதுதானங்க எழுது. இனி இதை வந்து கண்டுக்காம இதை வந்து இனி எந்த மரணத்தையும் வந்து ஏதாவது ஒரு பொய் சொல்லி ஏமாத்தி இதை வந்து அப்படியே மூடி மறைப்பாங்க, அப்படிதானா? நிர்மல்குமார் யாருக்கும் என்ன தொடங்கிட்டாரு. அவர் ஒரு நோயாளி. அந்த சூரஜ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நோய்வாய் சம்பந்தப்பட்ட ஒரு இதய நோய் ஏற்கனவே இருந்திருக்கு, அதனாலதான் அவர் மாரடைப்பு வந்து இறந்திருக்கிறார் அப்படின்ட்டு இப்போ ஒரு கட்டுக்கதை கட்டி விட்டுருக்காங்க. அவர் ஏற்கனவே சிகிச்சை, அதாவது ஹார்ட் சிகிச்சை வந்து எடுத்துட்டு இருந்ததாகவும், அதனால் இன்று வந்து காலையில் கொஞ்சம் அசௌகரியமாக இருந்ததாகவும், அதனால் இன்னைக்கு கார்டியக் அரசு அவருக்கு உடனடியாக ஒரு மணி அளவில் அவருக்கு வந்து தேவையான முதலுதவிகள் எங்களுடைய அங்கிருந்த மருத்துவர்கள், போதிய மருத்துவர் நாங்கள் வைத்திருந்தோம், அங்கிருந்த மருத்துவர்களே உதவி எல்லாம் செய்துவிட்டு அவரை எங்களுடைய ஆம்புலன்ஸ் அனுப்பி வச்சார்கள். ஆனால் மருத்துவமனை சேர்ந்து அங்கே சிகிச்சை பலனளிக்காமல் இருந்துவிட்டார். ஆனா அதை வந்து அவருடைய நண்பர், அவர் கூடவே இருக்கிற 20 வருஷம் அந்த சூரஜ் அப்படி இறந்து போனார்கள், அவருடைய கூடவே இருக்கக்கூடிய நண்பர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் அப்படி நிர்மல்குமார் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் சொல்றது எல்லாமே கட்டுக்கதை, பொய். என் கூடவே இருக்கிறான் அவன் வந்து அவர் ஒரு ஆரோக்கியமானவன், அவங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு நோயும் கிடையாது, நல்ல உடல் தகுதி உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்னைக்கு பேசிருக்கிறாப்ல. ஒருக்கிற தொழில் வச்சிருக்கிறபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தபடி விஜய் பார்க்குறேன்னு இன்னைக்கு வந்தாப்படி போன இடத்துல வந்து இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு சம்பவம் நடந்துருச்சு. எப்படி இறந்தாருன்னு தெரியல. நான் சம்பவம் கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்தேன். ஆஸ்பத்திரிக்கு நான் வந்துக்கிறேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவருக்கு எந்த ஒரு உடல் குறை, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் என்ன நண்பர், அவருக்கு எந்த ஒரு உடல் பாதிப்பு எதுவும் கிடையாது. அப்போ இப்படி தொடர்ச்சியாட்டு மரணங்கள் நிகழ்ந்துட்டு வர்றதை வந்து ஏன் இந்த அரசுகள் வந்து வேடிக்கை பார்க்குது? இந்த நம்மளுடைய கேள்வி அதுதான். இந்த ஆளு விஜய் அவர் வந்து ஏதாவது பரப்புரைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உருப்படியா பேசிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஒண்ணும் கிடையாது. கட்சி தொடங்கினதுல இருந்து அவர் இது வரைக்கும் பேசின கூட்டங்கள்ல எல்லாத்துலயுமே உருப்படியா ஏதாவது பேசிருக்கிறாரா? விஜய் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை உருப்படியா பேசிருக்கிறாரா? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கும் அங்க வந்துகிட்டு 2 கட்சிக்கு நடுவுல தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே, இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. இத பேசதான் நீங்க அங்க சென்னையில இருந்து பிளைட் ஏறி சேலத்துக்கு வந்தீங்களா? அப்புறம் இங்க இன்னைக்கு என்ன பேசி கிழிச்சிருக்கீங்க? தமிழ்நாடு மத்தவங்களுக்கு தான் ஸ்டேட், எனக்கு தமிழ்நாடு வந்து வீடு மாதிரி. இதெல்லாம் எந்த கேனப்பைய உங்களுக்கு எழுதி கொடுத்த அந்த மாதிரி வசனங்கள்லாம் எவன் எழுதி கொடுத்தான்னு இன்னைக்கு வந்து நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. அந்த பரப்புரை அந்த வண்டிக்கு மேல நின்றுகிட்டு சேலத்துல அந்த பரப்புரையில விஜய் அவர்கள் பேசுனதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருந்ததா? ஏதாவது ஒரு புரிஞ்சுதா? அதாவது ஒரு கடமைக்கு வந்து நின்று பேசுன மாதிரி பேசிட்டு இருக்கிறார்கள் விஜய். இதுக்கு எதுக்கு ஒரு கட்சின்னு தொடங்கி தமிழ்நாட்டு மக்களை பூரா கொள்றதுக்கு தான் நீங்க கட்சி தொடங்கிங்களா? தமிழ்நாட்டு மக்களை வாழ வைப்புன்னு சொல்லிட்டு நீங்க கட்சி தொடங்கி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பாதி பேர் செத்து விடாம போல இருக்கா தமிழ்நாட்டுல வந்து. இதை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு இந்த அரசுகள் வந்து ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு வழக்கு போட மாட்டேங்கிறாங்க. எதுக்கு இந்த விஜய் மேல ஏன் வழக்கு போட மாட்டேங்கிறாங்க? விஜய் கட்சியை வந்து ஏன் பேன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதாவது நம்மளுடைய கோரிக்கை இங்க அதுதான். ஒண்ணு, விஜய் வந்து இனி பரப்புரைக்கு வரக்கூடாது. அவர் வீட்டுல இருந்துட்டு பேசிட்டு போட்டோம். அவர் ஒண்ணும் வந்து இங்க ஒன்னும் பெருசா வந்து ஒண்ணும் பேசி சாதிக்க போறது கிடையாது.
பேசின கர்மந்தரத்தரம் பேசிட்டு இருக்கிறாப்ல. அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கும் தெரியாது, மக்களுக்கும் புரிய மாட்டேங்குது. சும்மா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு, இதுக்கு நீங்க ஊரா போயிட்டு மீட்டிங் போட்டு கூட்டம் போட்டுட்டு மக்களை பூரா சாவடிக்கிறது வந்து வந்து அது நல்ல விஷயமா கிடையாது. எந்த கட்சிக்காரங்களும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. விஜய் எனக்கு தெரியும், விஜய் கைது பண்ணணும், விஜய் அரெஸ்ட் பண்ணணும். 41 மரணம், இன்னைக்கு 42 ஆகி போச்சு. ஒரு வழக்கு இல்ல, ஒண்ணு இல்ல. சும்மா அவரை இஷ்டத்துக்கு போய் பேசுங்க வைங்கன்ட்டு போற இடம்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க மனுஷங்க. கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அரசாங்கம். அந்த அரசாங்கம் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு விஜய் இனி வெளியே பேச வரக்கூடாது, இல்லையா தமிழக வெற்றி கழகத்தை தடை பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகம் அரசியலுக்கு லாய்க்கு இல்ல. ஆட்சி அதிகாரத்துக்கே வரல, அதற்கு முன்னாடி இப்படி ஒவ்வொருத்தரா செத்துட்டு இருக்கான். வரிசையா செத்துட்டு இருக்காங்க. இவர் போற இடம் பூரா செத்துட்டு இருக்காங்க. இது என்ன சொல்லுவாங்க இந்தியில, பன்வத்தின்னு சொல்லுவாங்க. பன்வத்தி அப்படின்னா தமிழ்ல பீட பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம். ஒரு பன்வத்தி பீட பிடிச்ச கட்சி தான் இந்த தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சியை இன்னும் தொடர விட்டா இன்னும் வரிசையாட்டு மரணம் நடந்துட்டு தான் இருக்கும். இந்த கட்சிக்கு தயவு செய்து தடை பண்ணுங்க, இல்ல விஜய் பேசுறதுக்கு தடை பண்ணுங்க. இதுதான் நம்மளுடைய கோரிக்கை. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.